அல்லேலூயா. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் பத்து நல்லது. அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் ஒரு பக்கெட் எடுத்து வைப்பா. அப்புறம் சீட் மாத்திடும். ஒரு பக்கெட் எடுத்து வை. தங்கமணி இருக்க பாட்டுக்குள்ள வாங்கியா பிடிச்சிருந்தா ஒன்றை தான் வாங்கிக்க சொல்லுவேன். அவன் கையில் இருக்கிற பாட்டு புஸ்தகங்கள் திருத்தக்கூடாது, எழுதக்கூடாது. பிடிச்சாங்கன்னா அவங்க பாட்டு புக் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். உங்கள் குழந்தைக்கு பிடிச்சா உங்கள் குழந்தைங்க இது பண்ணலாம். நீங்கள் எனக்கு புது பாட்டு புக் வாங்கிக்காது. ஒரு பாட்டு புக் குறைஞ்சது 50 ரூபாய்க்கு குறைஞ்சி பாட்டு புக் கிடையாது. ஆமென். ஒரு பாட்டு புக்லேயே அட்டவணை கிடையாது. அதான் பெரிய விஷயம். இந்த பாட்டு புக் யாரும் வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது, சபைக்குரியது. ஆமென். கடவுளை ஆசீர்வதிப்பார் இல்லையா? யாருக்கும் பிறந்த நாள் திருமணம் இல்லையா? சரி, கத்த நல்லவர். ஜோமன் அன்பான இயேசுப்பா, உங்களை நாமத்தினால ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைகளை கத்தர் பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை அமைக்கு குடிக்கு மடியில் சரிந்து விடக்கூடிய அளவிற்கு 1000 மடங்குக்கு அதிகமாய் கொடுங்க. விசேஷமாய் மருத்துவமனையில வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கத்தர் சுகமாக்குங்க. ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகள் அவங்க பாதுகாப்பு இருக்கட்டாம்ப்பா. ஆசீர்வதியாம்பா. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாசத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம் மையமாய் வைத்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியிலே அவர் இடைப்படுவாராக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யோசுவா 3 அதனுடைய 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லாம் கைதடி கருத்து நன்றி சொல்லுவோம். இஸ்ரவேல் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக. முதல் வாரம் நான் சொன்னேன், யாருக்கும் முன்ன கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆமென். எப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில. கடந்த வாரத்துல சொன்னேன், யோசுவாவுடைய மேன்மைக்கு காரணம் என்ன என்று சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஆமென். அநேக தலைவர்கள் உருவாக்கப்படுகிற ஒரு சூழலுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். நாம் மேன்மையை எப்பொழுது இழந்து போகிறோம்? யோசுவாவுடைய மேன்மைக்கு தொடர்ச்சியான என்ன காரியம் என்கிறதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. நான் எப்பொழுது மேன்மையை இழந்து போகிறோம்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதனுடைய 12வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள். ஆண்டவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். சவுல ராஜாவா டெடிகேட் பண்ணும் போது சாமுவேல் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுது. ஆண்டவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். ஆனா இன்னும் நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வீர்களானால் நீங்க அந்த மகிமையை இழந்து நாசமா.
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு எவ்வளவு மகிமையான உங்க சிந்தனை, உங்க சுய யோசனை வியக்கத்தக்க அளவிற்கு எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இன்னும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம, கர்த்தருடைய யோசனைக்கு விரோதமாய், வேத வசனத்துக்கு விரோதமாய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா மகிமையை இழந்துருவீங்க. எச்சரிக்கை. ஹல்லேலூயா. மகிமையை இழந்துடக்கூடாது. ஆதாம் ஏவாள் தேவ மகிமையை இழந்தான், கீழ்ப்படியாதுங்க, இழக்க கூட. ஆண்டவர் 12 சீசர்களை முழு நேரமாய் கூப்பிடும் போது யூதாசையும் மன உகந்துதான் கூப்பிட்டார். ஆனா தன் ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான். வாசிப்போமா? அப்போஸ்தலர் எழுதாத வார்த்தை. அப்போஸ்தலர் 1:20 17 வாசி. அவன் எங்களில் ஒருவனாக, யூதாஸ் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே எங்களை போல அற்புதம் செஞ்சா, எங்களை போல பேய் ஓட்டா, எங்களை போல எல்லாமே செஞ்ச யூதாஸ் அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து உடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. எருசலேமில் குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அவன் பணத்தை வீசின அந்த நிலமும் அவருடைய பாசையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கொந்தமா எனப்பட்டிருக்கிறது. அந்த இடமும் சபிக்கப்பட்டுச்சு, அவனும் சபிக்கப்பட்டான். பக்கத்துல சொல்லுங்களேன், ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை, ஆண்டவர் கொடுத்த மகிமைய மனிதத்தின் கூலிக்காக நீ இழந்து போவன்னா நீயும் சபிக்கப்படுவ, நீ இருக்கிற இடமும் சாபமாகும். அப்படிப்பட்ட ஆட்கள் மேல நீங்க எச்சரிக்கையா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அநீதத்தின் கூலி அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? சம்பாதிக்காத சைட் சப்போர்ட்னு அர்த்தம். நீ வேலை சிந்தாத வருமானம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். வரும்னா அவன் யூதாஸ் சபிக்கப்பட்டாமா. இயேசுவை காட்டு கொடுக்கிறது 30 வழிகாசு பேசினானா, ஒத்துக்கிட்டானா எஜமானுக்கு. அநீதத்தின் கூலி சிலவன் சொல்ல தெரியுமா? ஏன் எக்கேடு போட்டு கேட்டு போனான்னா நான் நல்லா இருந்தா போதும். உனக்கு ஐயோன்னு பைபிள் சொல்லு. அவன் தன் ஸ்தானத்தை இழந்தான், தன் மகிமையை இழந்தான். அடுத்து வாசிக்கிறேன். அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாசையிலே ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அப்படிப்பட்டவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடவது. அவன் வம்சம் அதை அனுபவிக்க முடியாது. அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களால அந்த வீட்டுல நிம்மதியாவே வாழ முடியும். வாழ்றது ரெண்டாவது, அந்த இடத்துல அவங்களால இருக்க முடியும். திருத்தருவ சுத்த வைப்பாராங்க. ஏன் தெரியுமா? அது அநீதத்தின் கூலினால வந்தது. சித்ராக்கா கை தட்டுங்க பாருங்க. ஒரு வீடு வாங்க சொன்னாங்க. அந்த வீடு நல்லதா இருக்கிறாங்க. இல்ல பாஸ்டர், அந்த வீடு பாவ நேரத்தை வீடு போல தெரியும், யாரை ஏமாத்தி வாங்கினாங்க, நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு வேலையா இருக்க கூடாது. கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷன் சொல்ற ஒரு வார்த்தை. நம்மளும் அப்படி நினைக்கணும். ஆமென். என்னமோ வருது, ரொம்ப ஈஸியா வருது, புளுக்கு வாங்கி போடக்கூடாது. நீயும் நல்லா இருக்க மாட்டோம், பிள்ளையும் நல்லா இருக்காது நம்ம இடத்துல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த நிலம் சபிக்கப்பட்டது. சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடவது. ஒருவனும் அதிலே வாசம் பண்ணானாக
என்றும் அவனுடைய கண்காணிப்பை அவன் இழந்து போன ஸ்தானத்தை வேறொருவன் பெறக்கடவன். நீங்க நிறைய ஊழியக்காரங்களே அநீதித்தின் கூலினால ஊழியத்தை இழந்து போகணும். ஊழியம் செய்யலான்னு சொன்னா என்ன சிறுபான்மை கட்சி தோய்ந்து கிடக்குதுங்க. அதுக்கு அவன் ஆண்டவர் கூப்பிட்டாரு, நீ சீக்கிரம் ஸ்தானத்தை இழந்து போவாய். ஆண்டவர் அழைத்த ஊழியத்தை விட்டுட்டு அரசியல் ஸ்டார்ட் பண்ணி கேட்டா சபைக்கு சப்போர்ட்டா மாறுறாங்களாம். ஏசப்பா மிஞ்சி நீ சபைக்கு உதவி செஞ்சிருவ, நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுப்பா, கர்த்தர் பாத்துக்கிடுவாரு. அல்லேலூயா. அநீதித்தின் கூலி வீணான அலுவல்காரியில சிக்கிக் கொள்றான் நிறைய ஊழியக்காரர்களுக்கு. கொடி வேத்திர ஏத்துறான், கட்சி கொடி. அதுக்கு அவனுக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு. அநீதித்தின் கூலியினால தன் ஸ்தானத்தை யூதாஸ் இழந்து போனான். கொஞ்ச நாள்ல பாருங்க நிறைய பேர் ஊழியத்தோடு ஓடி போயிடுவான். காரணம் ஏன் தெரியுமா? இப்பவே அவருக்கு ஆயிடுச்சு, பணம் சம்பாதிக்க குருட்டு வழியெல்லாம் தேடிட்டு வரும். விசுவாசியே, அநீதித்தின் கூலிக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயானால் தேவ மகிமையை யூதாஸ் இழந்து போனது போல இழந்து போக நேரு. பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம், யூதாஸா இருக்காத, மகிமை இழந்து போயிடுவேன், மகிமை இழந்து போயிடுவேன். அல்லேலூயா. எபிரேயர் 12:15, மல்கியா 1:3, ஆதியாகமம் 21:30, ஆதியாகமம் 27:37, யோவான் 2:8, உபாகம் 39:18, எபிரேயர் 10:28-29, எபிரேயர் 4:15-16, எபிரேயர் 8:12, எபிரேயர் 9:11-12. இதெல்லாம் என்ன போட்டு தெரியுமா? கிருபையை இழந்துட கூடாது. என்ன பண்ணிட கூடாது? கிருபைய இழக்க கூடாது. கிருபை அசட்ட பண்றவன் மகிமைய இழந்துருவோம். பக்கத்துல சொல்லுங்க பாருங்க, கிருபைய அசட்ட பண்ணா மகிமையை இழக்க நேரிடும். எபிரேயர் 12:15 வாசிக்க பார்க்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகம் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்காக, ஒரு நேர சந்தோஷத்திற்காக, ஒரு நாள் அற்போஜனமானது உலக வேஷத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, உலகத்திற்காக ஒரு சிரட்ட கூடுக்காக விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயிருக்கார். எப்ப தேவ மகிமை இழந்து போறது தெரியுமா? கர்த்தர் கொடுத்த கனமான அபிஷேகத்தை, கனமான தெய்வ பயத்தை, கனமான அழைப்ப ஒரு நேர போஜனத்துக்காக, ஒரு நேர மனுஷ பாராட்டுக்காக இழந்து போகிறாயே. சேஷ்ட புத்திரத்தை நீ விற்று போடுகிறாயே. ஆண்டவர் ஒன்ன பார்த்தா சொல்றாரு, ஒரு நேர போஜனத்துக்காக என் கிருபை அசட்ட பண்ணுன, நீ மகிமை இழந்தது. அல்லேலூயா. ஆமென். ஆற்றால் ஒரு நாள் காரியத்துக்காக, ஆற்றால் உலக காரியத்துக்காக, ஆற்றால் இந்த உலகத்துல இருக்கிற வேஷத்துக்காக, ஆற்றால் இந்த உலகத்தில் இருக்கிற லௌகிக கவலைக்காக, லௌகிக எண்ணத்துக்காக, வாலிப தம்பி தங்கச்சிக்கெல்லாம் காதலுக்காக, லவ்வுக்காக தேவ சமூகத்தை அசட்ட பண்ற பேரு நீ மகிமை இழந்து போக நேரிடும். ஒரு நாள் நீ அழுததுக்கு பின்பு கூட உனக்கு கிடைக்காது. வாசிக்க பார்க்கலாம் தொடர்ச்சிய. பின்பு ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிந்து அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போ. திரும்ப கண்ணீர் சிந்தும் போது கிடைக்கல. பக்கத்துல சொல்லுங்களேன், கிருபை ரொம்ப நல்லது, ஆனா அதை இழந்துட்டேன்னா அதை பெறுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப கஷ்டம்பா. கிருபை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இரு. எப்ப பாஸ்டர் இந்த கிருபை நிறைய கிடைக்கும்? உன பாஸ்டர் திட்டும் போது, இந்த வசனத்தின்படி நீ வாழும் போது. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க பாரு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நீ இருக்கிற பொற்சிலை நான் வணங்க. நான் ரத்த சாட்சி இப்படித்தான் சாகணுங்கிற தேவ சித்தனை சாவுறேன். ஆனா அங்க வரமாட்டேன் வசனத்துக்கு. அல்லேலூயா. இப்ப ஏற்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களுக்கு தான் கிருபை அதிகமாய் பெருகும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தான் கிருபையினால் நிறைவார். கிருபை அவர்களை பெருக பண்ணும். இந்த கிருபை அசட்டை என்ன விடவே கூடாது. பக்கத்துல கை கொடுங்க. நீங்க ஆராதிக்கும் போது, சர்ச்சுக்கு வரும்போது, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க ஊழியம் செய்யும் போது, நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது கிருபைகள் பெருகுகிறது. இதை எந்த சூழ்நிலையிலையும் நீங்க இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. கிருபையை அசட்டை பண்ணனா என்ன போயிடும்? மகிமை போயிடும். அடுத்து 1 சாமுவேல் 13:9, 1 சாமுவேல் 9:13, 1 நாளாகமம் 26:11, 1 நாளாகமம் 13:3, 1 சாமுவேல் 15:2, 1 சாமுவேல் 11:8, யாத்ராகமம் 17:19, 1 சாமுவேல் 15:19, 1 சாமுவேல் 15:12, 1 சாமுவேல் 15:15, 1 சாமுவேல் 15, 17, 18, 21, 1 சாமுவேல் 15, 22, 1 சாமுவேல் 18, 8, 1 சாமுவேல் 16, 13. இதுல என்ன போட்டுக்க சொன்னா, நம்ம சவுல போல புத்தியினா இருக்க கூடாது. கிருபை மகிமையை இழந்துருவோம். ஆண்டவர் தான் சவுல ராஜாவா மாத்தினார். ஆண்டவர் தான் சவுல ராஜாவா மாத்தினார். ஆனால் அவன் கீழ்ப்படியாததுனால அந்த அபிஷேகத்தை இழந்துட்டான், அந்த மகிமையை இழந்துட்டான். அவன் சொல்றான் சாமுவேல்கிட்ட 17 அதிகாரத்தை வாசித்து பார்த்தா சொல்றான். 1 சாமுவேல் 17 என்ன சொல்றான்னு சொன்னா, ஆண்டவர் அமலேக்கியர்களை முழுமையாய் மடங்கடிக்க சொன்னார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை இழுத்துள்ளது வரும்போது வழிமறித்தார்கள், பலவீனமானவர்களை சூறையாடினார்கள். அவங்க பேர் வானத்தின் கீழ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சவுல்ட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தா, அவன் போய் யுத்தம் பண்ணிட்டு கொழுன்னு இருக்கிறதுலாம் கரையாறுகள்லாம் விட்டான். சாமுவேல் வந்து கேக்குறேன், என்னப்பா உனக்கு, என் காதுல ஆடு மாடு சத்தம் கேக்குது, என்னாச்சு அப்படி சொன்னா, கவனிங்க, ஆடு மாடு சத்தம் கேக்குது என்னாச்சுன்னு கேட்டா அவன் சொல்றான், அதெல்லாம் கொழுன்னு இருக்குன்னு உமக்கு காணிக்கைக்காக வச்சிருக்கோம். அழிக்க சொன்னார் ஆண்டவர். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன காணிக்கை சபைக்கே வேண்டாம். ஆமென். காணிக்கையை விட கீழ்ப்படிதல் தான் அவசியம். வசிப்போமா? 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17 15 அதனுடைய 17, 18, 21. அப்பொழுது சாமுவேல், நீருடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாக நீர். இப்பொழுது கர்த்தர் உன்னை அந்த வழியை அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல ஆசை வைத்து, பறந்துனா ஆசை வச்சு கொள்ளை மேல ஆசை வைத்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தது என்ன? அடுத்து சொல்றா, உனக்கு பலி செலுத்த வச்சிருக்கிறாங்க ஜனங்கள். அவனை பார்த்து சாமுவேல் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? 15:22 வாசி. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும். எப்பா நீ கீழ்ப்படுகிறத விட உன் காணிக்கை ஏசபாவுக்கு பெருசே கிடையாது.
பக்கத்துல சொல்லுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியாம வசனத்தின்படி வாழாம நீ எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, தசமமாக ரொம்ப சரியா கொடுக்குற பாஸ்டர், ஆனா எதுவும் சரி இல்லையே. அது சரியா தான் இருக்குது, உன் வாழ்க்கைன்னு ஆண்டவருக்கு எதுவுமே மாறல. இன்னும் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, மகிமையை இழந்து போய்கிட்டு இருக்கு, மகிமையை இழந்து போய்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் நான் சொல்றது ஏற்றுக்கொள்ளணும்? ஆமா சொல்றவங்க கைதிருக்கிறதுக்கு நன்றி சொல்றோம். எல்லாம் சேர்ந்த வசனத்தை வாசிப்போமா? 22வது வசனம். 1 2 3 ஸ்டார்ட். கீழ்ப்படிதலும் கைதட்டுங்க பாரு, இதான் அவசியம். வசனத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. இதை மிஞ்சி உன் காணிக்கு ஆண்டவருக்கு தேவை. நீ கீழ்ப்படிறியா, உன் காணிக்கு ஆண்டவர் ஏற்றுக்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கீழ்ப்படியாம என்னதான் செக் எழுதி போட்டாலும் சரி, என்னதான் ஜோல்ஸ் டவுரிய கலத்தி ஆண்டவருக்கா போட்டாலும் சரி, ஆசீர்வாதம் தர காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க. அது அவனுக்கு விசனம் ஆகிறது. ஏன் விசனமா இருக்கிறது? வாழ்க்கை சரி, மகிமை இழந்து போயிட்டான். ஹலோ, அல்லேலூயா. மகிமை வேணுமா? இழந்த நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறீங்க இன்னைக்கு மனம் திரும்ப. ஆமென். இழந்த நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்ப. வசனம் என்ன சொல்லுது? அல்லேலூயா. அடுத்து லூக்கா 4:5. எப்பொழுது நாம் மகிமை இழந்து போகிறோம்? பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையில கொண்டு நிப்பாட்டி உலகத்தின் சகல ராஜ்யம் 129 தேசங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எல்லா தேசத்தினுடைய ராஜ்யங்களையும் ஒரு செகண்ட்ல இயேசு கண்ணுக்கு முன்னால காமிச்சு இவைகள் எல்லாவற்றையும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீனிங், இயேசுவ பிசாசு உயர்ந்த மலையில போய் நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டிட்டு இந்த உலகம் முழுசும் காமிச்சு சொல்றான், இதை எல்லாமே எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனிங், இதை ஆதாமு ஏவாளேன்னு அடகு வச்சிட்டான். உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் ஏதேன் தோட்டத்துல இந்த கனியை சாப்பிடாதுன்னு சொன்னேன், உம்முடைய வார்த்தையில இருந்து திசை மாற பண்ணி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வச்சு நீர் கொடுத்த அதிகாரத்தை ஃபுல்லா என்ன செய்ய ஆதாம ஏவாளை ஏண்ட அடங்கு வசனம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இப்ப ஏன் கைவசம்? இந்த மனுஷனை நம்பி இந்த பூமியில எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுத்தல்ல, ஆளுகை சீன் கொடுத்தல்ல, அந்த ஆளுகைய என் கையில ஒப்பு கொடுத்துட்டான். அடங்கு வசனம். சேட்டு கடையில போய் நகை வைக்கிற மாதிரி வசனம். இப்ப இது என்னுடைய கண்ட்ரோல். என்ன சொல்றான் பாருங்க பிசாசு, எனக்கு இஷ்டமானவனுக்கு தர்றேன். இந்த சொத்துக்காக ஓடி அலைறவன், பணத்துக்காக ஓடி அலைறவன், ஒரு நேர போஜனத்துக்காக ஓடி அலைறவன் இந்த பிசாசு மாட்டிக்கலாம். கடைசியில தற்கொலையில வந்து நிற்பான். சரி வாசிக்கலாம். நீர் என்னை பணிந்து கொண்டால் எனக்கு ஆதாம் ஏவாள் விட்டு கொடுத்த என் அடகு வச்ச இதை எல்லாத்தையும் உனக்கு தர்றேன், நீ என்ன பணிந்து கொள். என்ன பணிந்து கொள்ளணும்னா பக்கத்துல சொல்லுங்களேன், உலகம் வந்துகிட்டே இருக்குன்னா, மனம் வந்துகிட்டே இருக்குன்னா, அது கர்த்தர் தர்றாரா பிசாசு தருதா நீ செக் பண்ணணும். நீ பணிந்துட்டுனா இழந்துட்டுன்னு அர்த்தம். ஆனா இயேசு பணிஞ்சாரா? இயேசு பணிஞ்சாரா? பணியல. அப்பாலே போ. இனிமே நீ பரிச்சை பாக்குறியா? உலக காரியத்தை காமிச்சு ஆதாம் ஏவாளை ஏமாத்தமா என்ன ஏமாத்த பாக்குறியா? அப்பாலே போ. ஆதாம் ஏவாள் சோதனையில தோற்று
இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்கப்பா. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் தோற்று போனான் பிசாசு வச்ச சோதனையில. ஆனா இயேசு அந்த சோதனையில ஜெயித்தான். ஆமென் சொல்லுவோமா? இது ஒண்ணு ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப பிள்ளைங்களே, இயேசு பண்ணிச்சாரா? இயேசு பண்ணிச்சாரா? பக்கத்துல சொல்லுங்க. இயேசு உலகத்தை தரேன், பணத்தை தரேன், பொருளை தரேன் பிசாசு சொன்ன உடனே பண்ணிச்சாரா? நீ ஏன் பண்ணிற? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா பண்ணிச்சிடுற. அக்க பக்கத்துல சொல்லுங்க, அக்க பக்கத்துல கல்யாணம் வச்சா பொங்கலுக்காக பண்ணிச்சிடுற. சொந்தக்காரங்க வந்தா பண்ணிச்சிடுற. இயேசுநாதருக்கு கதை சொல்ற. ஆதாம் எவனும் விழுந்துட்டாங்க, எச்சரிக்கை, நீ விழக்கூடாது. இயேசு ஜெயித்தார். ஆமென் சொல்லுவோமா? இயேசு ஜெயிச்சார். ஒரு கடவுள் பாஸ்டர். அவர் நம்மளை போல மாம்சத்தில் இருந்ததை ஜெயித்தார். கைதட்டுங்க பார்க்கலாம். உங்களால ஜெயிக்க முடியும். கௌசி பேசும்போது சொல்லிச்சார், நான் உங்களை அழைக்கிற நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாம் விட்டுடும் பரிசுத்தமாயிரு. உலகம் விஷயங்கள் உள்ள வந்துட்டுனா மகிமை இழந்துட்டான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் ரொம்ப நல்லது. அந்த ஆசீர்வாதம் ஒண்ணு ஆண்டவருக்கு பிரிக்க கூடாது. பொருளாதாரம் நல்லது. அந்த பொருளாதாரம் ஒன்றை விட்டு ஆண்டவரை பிரிக்க கூடாது. ஆமென். பணம் எல்லாத்துக்கும் நமக்கு உதவும். ஆனா பணம் ஆசை எல்லாத்தையுமே அது ஒண்ணு இயேசுவை விட்டு பிரிக்க கூடாது. சபையை விட்டு பிரிக்க கூடாது. படிப்பு ரொம்ப நல்லது. அந்த படிப்பு ஒண்ணு இயேசுவை விட்டு பிரிக்க கூடாது. அறிவு நல்லது. இயேசுவே ஞானம் வேணும், ஞானம் வேணும், அறிவு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே ஆண்ட தூக்கிட்டே வருவார். +2 முடிஞ்ச உடனே அது நிமிந்துருதுல்ல. +2 நிமிந்த உடனே கொஞ்சம் அறிவு நமக்கு போதிக்கிற அளவுக்கு வந்துருதுல்ல. உடனே ஃபர்ஸ்ட் அது சரியில்லை, இது சரியில்லை, யாரும் எங்கெல்லாம் போறேன், லாஸ்ட்ல நடு ரோட்ல நிற்பேன். லாஸ்ட்ல நடு ரோட்ல நிற்பேன். ஏன் தெரியுமா? நீ மகிமையை இழந்துட்ட. ஓடி போய் ஒளிஞ்சாங்களா இல்லையா? மகிமை இழந்தோடனே ஆதாம் ஏவாள். அதுமாதிரி நீ ஏன் ஒளியக்கூடாது? ஒளியாம இருக்கணும். உலகத்துக்கு ஒண்ணு வித்து போடாது. அல்லேலூயா. இயேசுக்காக வாழும். உலகத்துக்கு நல்ல வீடு கட்டுச்சு, நல்ல சாப்பிடும், நல்ல உடுத்து. உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு, நீ அனுபவிட்டாரு. அனுபவி. ஆனா வசனம் என்ன சொல்றது அது மாதிரி அனுபவி. ஆனா அனுபவிக்கும் போது ஒண்ணு நினைச்சுக்கோ, இது நமக்கு சொந்தம் கிடையாது நினைச்சுக்கோ. ஆமென். இதை நம்ம ஒரு நாள் விட்டுட்டு பரலோகம் போகணும்னு நினைச்சு வாழு. பரலோகத்துக்காக நிறைய செலவு பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணு. ஊழியத்திற்கு செலவு பண்ணு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ உலகத்துக்காக ஓடுறவன் மகிமை இழக்கிறான். ஆனா இயேசு மகிமை இழந்தாரா? இழக்கவில்லை. ஆமென். யோசுவா 11:20, உபாகமம் 26:6, உபாகமம் 31:27, உபாகமம் 15:17, உபாகமம் 10:16, யாத்ராமம் 14:17, யாத்ராமம் 14:8, யாத்ராமம் 14:4, யாத்ராமம் 13:15, யாத்ராமம் 11:10, யாத்ராமம் 10:27, யாத்ராமம் 10:20, யாத்ராமம் 10:2, யாத்ராமம் 9:35, யாத்ராமம் 9:34, யாத்ராமம் 9:12, எபிரேயர் 3:15, எபிரேயர் 4:7, எபிரேயர் 3:8, எபிரேயர் 4, எசேக்கியேல் 4:18, அப்போஸ்தலர் 19:9, யோவான் 12:40, 1 சாமுவேல் 6:6. இதெல்லாம் என்ன வந்திருக்குன்னு சொன்னா, இருதயத்தை கடினப்படுத்தினான பார்வோன். இருதயத்தை என்ன செஞ்சானா? கடினப்படுத்தினான். பக்கத்துல சொல்லுங்க, இருதயத்தை கடினப்படுத்தினா மகிமை இழக்க நேரிடும். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த நஷ்டம் யாருக்குப்பா? சொல்லுப்பா, நஷ்டம் யாருக்கு? பார்வோன் நாடுதான் அழிஞ்சதுப்பா. பக்கத்துல கைவிட சொல்லுங்க, உன் இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா, பாஸ்டர் கூப்பிட்டோம், சத்திய வசனம் கூப்பிட்டோம், ஏசப்பா சத்தம் கொடுத்தோம், உன் இருதயம் கடினப்படுத்து, ரொம்ப ஞானியா நடக்கிறன்னா உனக்கு தான் அழிவு. அந்த கடினமான இருதயத்தை வேதம் சொல்லுகிறது. யோசுவா 11:20, ஆண்டவரே அவங்க இருதயத்தை கடினப்படுத்துறாராம்.
சிலவங்களை ஆண்டவரே கடினப்படுத்துறாரு. வாசிங்க பார்க்கலாம். யுத்தம் பண்ண யோசுவா 11:20. யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் அந்த தேசத்தினுடைய இருதயத்தை கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் இருக்கும்படி மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரே அதை செய்யறாராம். பக்கத்துல சொல்லுங்களேன். என்னதான் பாஸ்டர் ஆலோசனை சொன்னாலும், என்னதான் வேதம் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும், உங்க இருதயம் கடினப்படுதுன்னா சில நேரம் பார்வோன்னு அடிக்கிற மாதிரி உங்களையும் அடிக்கிறதுக்கு ஆண்டவரே பண்றதா இருக்கும். எச்சரிக்கிறார். ஆண்டவரே கடினப்படுத்துவாராம். ஏன் தெரியுமா? அது தோட்டத்தை கெடுத்துருமா, அது மத்தவனையும் அழிச்சிருமா. அதனால ஆண்டவரே கடினப்படுத்துவாராம். மோசேக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்வோன் இருதயத்தை யார் கடினப்படுத்துறா? நான் கடினப்படுத்துறேன். தெரியுமா? என் வல்லமை அறியும். பிள்ளைகளே, உங்களை ஆண்டோட ஆசீர்வாதத்துக்கு தான் பயன்படுத்துமே ஒழிய அழிவுக்கு உங்களை உதாரணமா பயன்படுத்த கூடாது. ஆமென் சொல்லுவோமா? கைதடிக்கிறதுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. பார்வோனை போல இருதயம் கடினமாக கூடாது. அப்படி கடினமாச்சுன்னா நீ எதை இழந்து போக நேரிடும்? தேவ அபிஷேகத்தை இழந்து போக நேரிடும். கடினப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிறு குழந்தையை போலிய வசனத்தை ஏற்றுக்கொள்கிற எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். நான் சொன்ன அந்த வசனத்தின்படி கேட்டு அதுபடி செய்கிறவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு அவன் ஒப்பான் இருக்கிறான். பெரும் காற்று வந்தாலும் பெரும் மழை வந்தாலும் என்ன செய்யாது? அந்த வீடு அசையாது. அது கண்மலை மேல் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாம இருக்கிறவன் மணல் மேல கட்டினவன் காத்து வந்த மழை வந்தா போய் சின்ன சோதனை வந்தா நிற்காம போய். அல்லேலூயா. ஆமென். அவன் பிள்ளைகளே, உங்க இருதயம் கடினமாகுதா? அடிக்கடி சர்ச்சைக்கு சீக்கிரமான்னு சொன்னா பாஸ்டர் தான் சொல்லுவார். ஆண்டவரே கடினப்படுத்துவார். அந்த எண்ணத்தை தருவாராம். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை தூர தள்ளுது. பார்வோன் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துற வல்லமை உணர்றதுக்கு. ஆனா என்னைக்கு ஒண்ணு உணர்வு தெரியுமா? பார்வோனுக்கு செங்கடல்ல வந்தோடனே தான் அறிவு வந்தது. அவன் முங்கும் பொழுதுதான் அறிவு வந்தது. அது வரைக்கும் அறிவு வரல. சில நேரத்துக்கு கடைசி நேரத்துல அறிவு வரும் தெரியுமா? அந்த மாதிரி வராத அளவுக்கு முன்னே மனந்திருப்பு. புரிஞ்சவங்க கைதிரிக்காத நினைச்சு பாருங்க. இறந்து போறீங்களா? இருதயம் கடினப்படக்கூடாது. நான் சொல்றேங்க, இயேசுவை விட இந்த பூமியில உனக்கு யாரும் முக்கியமானவங்களே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். வேதத்தை கையில் எடுக்கலாம். இந்த வேத வசனத்தின் மிஞ்சி இந்த பூமியில எனக்கு வேற ஒரு செல்வாக்கே கிடையாது. அதன்படி நடப்பா. மகிமையில நிறைஞ்சிருந்த கடினப்படாதப்பா. கடினப்படா. கடினப்பட. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:1, நியாயாதிபதிகள் 16:6, நியாயாதிபதிகள் 16:6, நியாயாதிபதிகள் 16:10, நியாயாதிபதிகள் 16:13, நியாயாதிபதிகள் 16:15, நியாயாதிபதிகள் 16:16, நியாயாதிபதிகள் 16:18, நியாயாதிபதிகள் 16:20, நியாயாதிபதிகள் 16:1 வாசி. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் கவனிங்க, ஒரு வேசியினுடைய தொந்திப்பினால சிம்சோன் தன் அபிஷேகத்தை இழந்துட்டான். பக்கத்துல சொல்லுங்களேன், அபிஷேகத்தை இழந்துறாரு. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகிறார். எச்சரிக்கை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உனக்கு நல்லா தெரியும். ஜம்ப் பண்ணுவ, குதிப்ப, கைதட்டுவ, அந்நிய பாஷை பேசுவ, உள்ள வர்றது தெரியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர்
உன்னை விட்டு விலகுவது உனக்கே தெரியாது. ஆனால் பிசாசு உள்ள வரது தெரியாது. ஆனா வெளியில போகும்போது உன்னை அழிக்கிறதுக்கு சமமா, உன்னை சாகடிக்கிறதுக்கு சமமா, உன்னை பெசஞ்சி உன்னை உளிக்கிட்டு போ. பக்கத்துல கேளுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்கிறாரா? ஆவியானவர் கைட் பண்றாரா? சிம்சன் மாதிரி ஆவியானவர் போனது தெரியாம வீரா பாருக்கிறீங்களா? நீ எங்கேயோ மத்தியுமே இழந்திருந்தா நீ சரி செய். அல்லேலூயா, சரி செய். உலக காரியத்திற்காக அபிஷேகத்தை இழந்து போகாத. தேவனுடைய கிருபை இழந்து போகாத. என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ கர்த்தருக்காக பயன்படுது. ஆனா உலகத்துக்காக வித்துற அனுப்பிச்சுடுவோமா? அல்லேலூயா, ரொம்ப ஆசீர்வதிக்கும். போன வாரம் சொன்னேன், யோசுவா மகிமைக்கு என்ன காரணம்? இந்த வாரம் சொல்லியிருக்கிறேன், நம்ம மகிமை இழந்து போகக்கூடாது. அப்படின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. உபாகமம் 32:33 ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்தா இயற்கைகள் நமக்கு விரோதமாய் மாறும். கடந்த நாட்கள சுகப்பிரியா அவங்க வீட்டுல வாசிப்போமா? 32:33 இது கூட பைபிள்ல இருக்குதா பாஸ்டர்? எஸ். ஆண்டவர் நேரடியா உன்னை வந்து பனிஷ்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவர் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டி போதும். வாசிப்போமா? அவர்களுடைய திராட்சரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. இது என்னிடத்தில் வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ? பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளப்படும். கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கலையோ அவங்க மகிமை இழந்து போய் என்ன செய்யறாங்களோ அகால மரணங்கள் வருகிறாங்க. அதுதான் அவங்களுடைய அர்த்தம். அவர்களுடைய ஆபத்தினால் அபிமானம் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவித்து வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்திற்கு அவர்கள் பலன் போய் என்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளில் கொழுப்பை தின்று பான பலியின் திராட்சரசத்தை 32 வாசிக்கிறார். 32வது அதிகாரம் 33வது வசனம். அவர்களுடைய திராட்சரசம் எஸ். அவருடைய திராட்சரசம் தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்டர்களின் மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள். யாருக்கு தெரியுமா? வசனத்திற்கு விரோதமான. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளே, ஒரு பெரிய பைல்வான் ஃபைட்ல நின்னானா, பெரிய பைல்வான் சண்டையில நின்னானா, என்ன யார் ஜெயிக்க முடியும்? ஒரு சின்ன வண்டு ஓடி வந்து நெத்தில அடிச்சு போயிச்சான். உடனே திருப்பி எழுப்பது. போன வாரம் லைவ்ல ஒரு பேஸ்புக்ல ஒரு நியூஸ் வந்தது. ஒரு ஐயா வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு, மேல இருந்து ஒரு பூனை கழுத்துல விடுது. அவனை திருப்பி எழுபையில போயிடுச்சு. எப்படிலாம் வருது பார்த்து போட்டோம் அதுல. ஆனா கர்த்தர் ஒண்ணே என்னை பாதுகாத்தது ஒரு பெரிய கிருபை. கையில ஆண்டவர் இந்த வேதத்துல சொல்லாத எதையுமே நமக்கு செய்யல. சொல்லிட்டு தான்
இப்படி இருந்தா இதை தருவேன், இப்படி இல்லைன்னா இதை செய்வேன்னு சொல்லிட்டு தான் செய்யறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். கடைசியான ஒரு காரியம் 1 சாமுவேல் 2:12, 1 சாமுவேல் 2:22, 1 சாமுவேல் 2:17, 1 சாமுவேல் 2:28-29, 1 சாமுவேல் 3:12-13, 1 ராஜாக்கள் 21:7, 1 சாமுவேல் 3:30-34, 1 சாமுவேல் 4:17, 1 சாமுவேல் 4:11. இதுல என்ன போட்டுக்குன்னா, நம்ம ஏலியின் பிள்ளைகளை போல இருக்க கூட. ஏலியின் பிள்ளைகளை கர்த்தர் கொல்ல பார்த்தா. ஆமென். ஏலியின் பிள்ளைகளை யார் கொல்ல பார்த்தது? கர்த்தரே கொல்ல பார்த்தாராம். ஏன் சொன்னா, அவங்க அப்பாவும் அவங்களை கண்டிச்சு வளர்க்கலையா, இவங்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்கல. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கையில் சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களை கர்த்தருடைய பயத்துல ஒழுக்கமா வளருங்க. ஆமென். பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருக்கு பயமா இருங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஏலி ஆசாரியன், சர்ச்சி பாஸ்டா இருந்தா கூட ஆண்டவர் பனிஷ்மெண்ட் பண்ண மறக்கல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நிறைய நியாயத்திற்கு அடைவோன்னு சொல்லி நிறைய பேர் போதகராகாதான். ஏன்னா கர்த்தருடைய நியாயத்துக்கு பஸ் எங்க தோணும் தெரியுமா? சர்ச்சில் தான் தோணும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நியாயத்திற்கு எங்க தொடங்கும்? சர்ச்சில் தான் தோங்கும். ஏலி பாஸ்டர், சர்ச்சில் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சொல்லி, ஐயோ ஏலிய ஊழியம் செய்யறான், பிள்ளைங்களாம் விடல. பாஸ்டர் பிள்ளை அங்கெல்லாம் கவனிக்கணும். ஹலோ, பாஸ்டர் பிள்ளைங்களாம் கவனிக்கணும். தப்பு பண்ண ஆண்டவர் சாவடிச்சிருவாரு. அல்லேலூயா. வாசிப்போமா? 2:12 வாசிங்க. 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் 2:17 வாசி, 2:22 வாசி. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரரை இஸ்ரவேலருக்கெல்லாம் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சர்ச்சுக்கு ஒரு பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. சர்ச்சுக்கு ஒரு பொண்ணுங்களை என்ன செய்யறாங்க? மிஸ்யூஸ் பண்றாங்க. அடுத்து அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்க பொல்லாத நடக்கைகளை கண்டு சொல்ல கேட்கிற பாஸ்டர் பிள்ளை எப்படி இருக்கிறாங்க? வாலிபர்களே, விசுவாச பிள்ளைகளே, சபைக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்க தான் வரும். ஆமென். கைவசம் அடிக்க, மேக்கப்பை காமிக்கிறதுக்கு, லுக் அடிக்கிறதுக்கு, மொபைல்ல மெசேஜ் அனுப்புறதுக்கு, அவனுக்கு ஏற்ற கலரை போட்டு வர்றதுக்கு, இவனுக்கு ஏற்ற கலரை போட்டு வர்றதுக்கு நம்ம இங்க வரல. வாசிக்கு பார்க்க படிச்சது வாசி. என் குமாரரே வேண்டாம். பாஸ்டர் அடிக்கடி இப்படி சொல்றேன்னா கொடுத்தேன்னா வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சபை மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் பாவம் செஞ்சா நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். இது ஃபுட்பால் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்ட் கிடையாது. மனுஷனுக்கு விரோதம் எதை செஞ்சா உனக்கு மன்னிப்பு என்னமோ நடக்கும். நியாயம் செய்து எவனாவது வருவான். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சா அவனுக்காக எந்த பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவருக்கு விரோதமா பண்ணா அவர்களோ கேளாமல் போனார்கள். அவர்களை கொன்று போட கர்த்தருக்கு விருப்பமா இருக்கலாம். பக்கத்துல கை கொடுக்க பார்க்கலாம். ஏலி பிள்ளைங்க மகிமைய இழந்தான். நீங்க இழக்காதபடியே எச்சரிக்கை. தேவாலயம் கர்த்தருடைய வீடு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சுய லாபத்துக்காக சபையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சிலவங்களுக்கு நான் ஊழியம் கொடுத்தேன்னா
அவங்க சில முட்டுக்கிட்ட எனக்கு வைக்கிறாங்க. எச்சரிக்கையா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? இது ஏழு விஷயத்துல நிறைய இருக்குது. அவங்க பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் அவங்க வம்சத்தை கத்த சபிச்சா. அதெல்லாம் நீங்க சத்தியத்துல வளர்ந்து வருங்க. ஆமென். நம்ம பிள்ளைகளை நம்ம மகிமையை ஏழி பக்கத்துல சொல்லுங்க, ஏழி பிள்ளைகளை போல நீங்க இருக்கக்கூடாது. ஏழிய போல பிள்ளைகளை எச்சரிக்காம இருக்கக்கூடாது. சரியா வளர்க்கணும். ஆமென். நீ சரியா வளர்க்கணும்னா உன் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீ சரியா இருக்கணும். நீயே ஜெபம் பண்ணலன்னா எப்படி உன் பிள்ளைகளுக்கு ஜெபம் சொல்லி கொடுப்ப? நீயே வேதம் வாசிக்கிறத எப்படி உன் பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்க சொல்லி கொடுப்ப? ஆமென். ஹல்லேலூயா. ஆசிரியர் எழுதி நிற்போம். சொல்லிக்கிறோம் பிள்ளைகளை பேசுவதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லையும் இந்த தேவனுடைய மகிமை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை கூடுவோமா, ஒப்பு கொடுப்போமா? ஏதாவது தேவ மகிமை நீங்கள் இழந்திருப்பீர்கள், ஆனால் உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர்கிட்ட? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான இல்லாத காரியங்களை செய்கிறதுனால் இழந்து போகாதபடி கிருபையை நீங்கள் அசட்டை பண்ணினதினால் நீங்க மகிமை இழந்து போயிருக்கிறீங்களா? சவுல போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நீங்க மகிமை இழந்திருக்கிறீங்களா? இருதய கடினத்தினால என்னதான் ஆலோசனை கேட்டோம், நீங்க வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசியும் உங்க இருதயத்தை கடினப்படுத்துறதுனால நீங்க கர்த்தருடைய மகிமை இழந்திருக்கிறீங்களா? சிம்சோனை போல கர்த்தருடைய மகிமை நீங்க இழந்திருக்கிறீங்களா? 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 தேவனுக்கு விரோதமான கட்டளையை மீறினதினால் சிங்கங்களும் பாம்புகளும் வந்து கடித்ததாக வேதம் சொல்லுகிறது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு மகிமை இழந்திருக்கிறீங்களா? ஏழையின் பிள்ளைகளை போல மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய விசுவாசிகள், மற்றவர்களுக்கு சமுதாயத்துல சாட்சியாய் இருக்க வேண்டிய நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்து, சத்தியத்துக்கு விரோதமாய் இருந்து, உலகத்துக்காக ஒரு நேரம் போஜனத்துக்காக ஏசாவ போல கர்த்தருடைய மகிமையை அசட்டியா நினைச்சு மகிமை இழந்திருக்கிறீங்களா? உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற நஷ்டத்துக்கு காரணம், சாபத்துக்கு காரணம், வியாதிக்கு காரணம், வறுமைக்கு காரணம் இதுவாக இருக்கணும். ஒப்பு கொடு. ஏசப்பா என்ன மன்னிங்க, ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா, ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே அன்பினாவியே துதி ஆராதனை செய்கிறோம்.
நாங்க இழந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை எங்களுக்கு உணர்த்தினதுக்காக நன்றிப்பா. இனி உங்க மகிமையை நாங்கள் இழந்து போகாதபடி, உங்க அபிஷேகத்தை இழந்து போகாதபடி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சத்தத்தின்படி எங்களை நடத்துங்க, உங்க விருப்பத்தின்படி நடத்துங்க, வசனத்தின்படி எங்களை நடத்துங்க. நீர் எங்களை போதித்து எங்களை வழி நடத்துங்கப்பா. மானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தலங்களுக்குண்டான ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தினால், கைகளில் பேசுகிற சகல விதமான நன்மையினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எல்லா வறுமைகள், கருத்துகள், தகப்பாளர், மாந்திர சேகரை, பிடிசனை, கிரியைகள், இப்படி மகிமை இழந்து போன இடத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்க உணர்வார்களானால், எப்படி நீ பேதுருவை மீண்டுமாய் சேர்த்து கொண்டிரோ அந்த மனதுருக்கோ வெளிப்படுவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, நாவை கர்த்தரே உங்களுடைய பரிசுத்த நாமத்தில் நாமத்தை கர்த்தரே சர்வவல்லமையுள்ள கர்த்தாவாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு இப்போது சதா காலங்களிலும் கிறிஸ்து வரும் வரை அனைவரோடு கூட நிலைத்திருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஒரு மாற்றி கொடுங்கள் ஐக்கியத்துக்கு நல்லது.